யார் நீங்க? யாரு நீங்களா? யாரு நீங்களா? யார் 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 நீங்க? டேய் சித்தார்த், என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? என்ன தெரியலையாடா உனக்கு? தெரியலங்க. யார் நீங்க? திடீர்னு வந்து கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்கிறீங்க. டேய் தேவராஜ்ரா, உன் ஸ்னேகாவுடைய அப்பா. தெரியல என்ன? அங்கிள், அங்கிள் நீங்களா? ஓ காடு அங்கிள், அடையாளமே தெரியல அங்கிள். மறந்துட்டேன், எனக்கு அடையாளமே தெரியல. ஆனா வயசானதுல உங்க உருவம் வேணும்னா ஓரளவுக்கு மாறி இருக்கலாம். ஆனா நீங்க மாறவே இல்லை அங்கிள், மாறவே இல்லை. அப்பா அப்படியே தான் இருக்கீங்க. எங்க அப்பா வந்து என்ன சின்ன வயசுல அடிச்சதே கிடையாது. இப்ப உயிரோடு இருந்தாலும் அவர் எந்த காலத்தை அடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நீங்க எப்பவுமே என்ன அன்பால அடிச்சு வளர்த்தவரு. அப்பா சும்மா சொல்லக்கூடாது அங்கிள், வயசானாலும் இன்னும் வீரியமா தான் இருக்கீங்க. வலிக்குது. டேய் சாரிப்பா, சாரி சாரி, தப்பா எடுத்து. அட என்ன அங்கிள், என்ன நீங்க வேற, உங்களை போய் நான் தப்பா எடுத்துக்கிறதா? ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, இது என்ன கையில ஸ்டிக்கு? என்னாச்சு உனக்கு? என்னது ஸ்டிக்கா? ஸ்டிக்கா? ஸ்டிக் இல்ல அங்கிள், இது அப்பா. என் அப்பா என் கைப்பிடிச்சு எனக்கு நடக்க சொல்லி கொடுத்த அப்பா. காலம் முழுக்க அவர் என் கைக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஞாபகமான இதை வச்சிருக்கேன். அப்பாவை போய் ஸ்டிக்குன்னு சொல்றீங்க? சித்தார்த், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? சித்தார்த், என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு.
எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு தான் தெரியல. ஆ, கிட்டத்தட்ட நீயும் நான் தூக்கி வளர்த்த புள்ளதான். ஸ்னேகா மாதிரி. ஸ்னேகா. ஸ்னேகா வந்து சின்ன வயசுல அப்ப நான் பார்த்த மாதிரி இல்ல அங்கிள். அப்ப வந்து அவ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருப்பா. ஆனா இப்ப சிறகில்லாம பறக்கிற தேவதை மாதிரி இருக்கா. அங்கிள், நான் ஸ்னேகாவை மறக்கவே இல்லை. அவ என் நெஞ்சு கூட்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கா. அவளை நான் மறக்கவே இல்லை. திடீர்னு அவ வந்து நிக்கிறா. வந்து உங்க படத்தை வரையணும்னு சொல்றா. அப்ப கூட நான் வந்து அவளை பார்க்கவே இல்லை. அவளை யாரோ படம் வரைய கேட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்து தான் பதில் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வரேன்னு அவ போகும்போதுதான் நான் திரும்பி பார்த்த போதுதான் அவளை நான் பார்த்தேன். அப்புறம் அவ திரும்பி வந்தா. அப்புறமா தான் சொன்னா, டேய், நான் யாரோ கிடையாதுடா, நான் யாருன்னு தெரியலையா, நான் ஸ்னேகாடா, உன் ஸ்னேகாடா அப்படின்னு சொன்னா. என்னால நம்ப முடியல. மனசுக்குள்ள ஓட்டைகள் இருக்கலாம்ப்பா, கோட்டைகள் இருக்கக்கூடாது. நினைவுகளின் அலை நம்மளை கரைக்கு தள்ளலாம். கரைக்கு வந்தவன் நினைவுகளினுடைய அலையிலேயே வாழக்கூடாது. ஸ்னேகா என் பொண்ணு, நீ என் நண்பனுடைய மகன். வாழ்க்கையினுடைய எல்லைகளுக்குள்ளதான்ப்பா வாழணும். அதை தாண்ட முயற்சி பண்ணக்கூடாது. அங்கிள், நீங்க நிறைய பேசுறீங்க. ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. எனக்கு வார்த்தைகளுடைய அர்த்தமும் புரியல, வாழ்க்கையுடைய அழுத்தமும் புரியல. என் நினைவுகளுக்கு நடுவுல பிம்பமா இருந்தவள விளையாட்டா ஒரு நாள் ஓவியமா வரைஞ்சேன். ஆனா அதை வரைஞ்சு முடிச்ச போது கூட எனக்கு தெரியாது இவ யாருன்னு. நானே எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல ஒரு நாள் இவைய எதிரில் வந்து நின்னா. அப்ப அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிழல் நிஜமாகிறது அப்படின்னு. இது வந்து அழியாத கோலங்கள் அங்கள். மனசை பறி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சரா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கூட படிச்சவளாவோ பழகுனவளாவோ கூட இருக்கலாம். ஆட்டோகிராஃப் படத்துல வர சின்ன பொண்ணு மாதிரி. அங்கிள், அந்த படத்துல ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா. ஹீரோ அப்ப சின்ன பையனா தான் இருப்பான். அவளுக்கே தெரியாம அவளுடைய ஜடையுடைய குஞ்சலத்தை அறுத்து அவளோட ஞாபகார்த்தமா வச்சுப்பான். அவ வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அவளுடைய சைக்கிள் வீல் பஞ்சர் ஆயிடும்.
உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அவனுடைய சைக்கிள் விலையை பஞ்சர் ஆக்கிட்டு அவ கூடவே அவனும் சேர்ந்துக்கிட்டு அவனுடைய சைக்கிளையும் தள்ளிக்கிட்டு ஒன்னா அவ கூட ஸ்கூலுக்கு போவான். அப்படிதான் uncle நாங்களும் ஒரு காலத்துல இருந்தோம். மொத்தத்துல ஸ்னேகா என் தோழி. என் காதலி. என் மனைவி. நானே இன்னும் முடிவு பண்ணல அங்கிள். என் தோழியா, என் காதலியா, இல்ல என் மனைவியான நானே இன்னொரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ள நீங்க ஏன் போட்டு அனலா தகிக்கிறீங்க? அங்கிள், நான் உங்க ஃப்ரெண்டுடைய பையன். உங்க மரியாதைக்குரிய நண்பருடைய மகன் நான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன போட்டு உரிமையா கை நீட்டி அடிச்சிங்களே, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உரிமை உனக்கு இருக்கலாம்ப்பா, அது தப்பு இல்ல. அது உன் வாழ்க்கையை பத்தின உரிமை, என் பொண்ணு வாழ்க்கையை பத்தினது இல்ல. அங்கிள், அங்கிள், நான் தப்பா எதுவுமே செய்யலீங்களே. தப்பா எதுவுமே நான் சொல்லலையே. தப்பி தவறி எதையும் சொல்லிடாத. நான் வந்ததும் உன்னை அடிச்சேனப்பா, அது உன் மேல உள்ள பாசத்தினால இல்ல, என் பொண்ணு மேல உள்ள பாசத்தினால. பெத்தவங்களுக்கு தான்ப்பா வலி தெரியும். அதுவும் பொண்ணை பெத்தவனுக்கு அதனுடைய சுமையும் வேதனையும் அதிகம் தெரியும். அங்கிள், அங்கிள், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அவளை மறந்துடுவேன். மறந்துடுறா, மறந்துரு. இதெல்லாம் உன் ஆசைக்கானதாக இருக்கலாம், உன் வாழ்க்கைக்கானதா இருக்கக்கூடாது. நான் மறக்கணுமா? எல்லாத்தையும் மறக்கணுமா? ஆமாண்டா. சின்ன வயசு விஷயங்களை பெரிய வயசு வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும்டா. உலகம் சுத்துது இல்ல, வாழ்க்கையும் சுத்தம் இல்ல. எதுக்கு எதுக்குடா? சித்தார்த், நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லையா? ஏன்டா இன்னும் பண்ணலையா? இல்ல அங்கிள், நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத கனவுகள்,
மறந்தே தீர முடியாத ஒரு வாழ்க்கை. இப்படிதான் அங்கிள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ற, நான் என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவ வாழ்க்கையை நான் காப்பாத்தி ஆகணும்ல. நீ கலைஞன்டா, அதுல எந்த மாத்து கருத்தும் கிடையாது. சித்தார்த், இவன் என் நண்பன், மிகப்பெரிய கலைஞன்டா. வீர சந்தானம். இவன் கலைஞன். உலகம் முழுக்க அவனுடைய ஓவியம் இருக்கு. பட்டு சேலைகள்ல அவன் இருக்கான். எல்லாமே தெரிஞ்சவன். ஆனா வாழ்க்கையை தொலைச்ச வேண்டாம். ஒரு கலைஞனுக்கு குடும்பம் அமையாது. குடும்பம் அமைஞ்சா அவன் கலைஞனாவே வாழ முடியாது.